ஆமென். கர்த்தர் நல்லவர். லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வேகமாய் நாம் வாசிக்க கேட்கலாம். லூக் சாப்டர் 18 verse 8 வாசிக்கலாம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த வசனத்தில் 2 பகுதிகளை நம்மால் பார்க்க முடியும். ஒன்று தேவனுடைய பகுதி, மற்றொன்று நம்முடைய பகுதி. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்பது தேவன் நமக்கு செய்ய போகிற பகுதி. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்பது நம்முடைய பகுதி. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் இந்த வருடம் தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். There is a God's part and there is a man's part. தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க, தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். எங்கெல்லாம் தேவன் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு, எங்கெல்லாம் தேவனே முழு உத்தரவாதத்தையும் எடுத்து எங்கெல்லாம் செயல்பட்டாரோ அங்கே 3 காரியங்கள் நடந்தது. ஒன்று, மனிதர்கள் சோம்பேறிகளானார்கள், மனிதர்கள் நிர்விசாரம் உள்ளவர்களாய் மாறினார்கள், மனிதர்கள் மதிப்பு தெரியாதவர்களாக மாறினார்கள். எங்கெல்லாம் தேவனே தலையிட்டு தேவனே எல்லா காரியங்களையும் செய்தாரோ அங்கெல்லாம் மனிதர்கள் சோம்பேறிகளானார்கள். இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா, இது மாதிரி சோம்பேறிகளானார்கள். நம்பர் 2, நிர்விசாரம் உள்ளவர்களாய் மாறினார்கள். 3, மதிப்பு தெரியாதவர்களாய் மாறினார்கள். எனக்கு இந்த முதல் ஆராதனையில வர்றவங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் இவங்க அதிகாலமே எழும்பி கர்த்தரை தேடி வர்றாங்கன்னு சந்தோஷமா இருந்தாலும், மறுபக்கம் இவங்க வர்றதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்டே இந்த வேலையை முடிச்சிட்டா அப்பிறகு மற்ற வேலைகளை செய்யலான்னு ஆக்கும். சிலர் அதிகாலையில் வர்றதுங்கிறத மறுக்கப்படாத உண்மை. 100ல் ஒரு 2 பேர் தான் அதிகாலமே தேவனை தேட வர்றாங்க. இன்னைக்கும் அனனியா சப்பிராளின் தேவன் உயிரோடு தான் இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் சென்னையில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கூட்டம் இடமே இல்லை, செகண்ட் சர்வீஸ் அனாதையா இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சென்னையில் அது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எப்படி இவ்வளோ கூட்டம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க இந்த வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்களாம். அது பாஸ்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால நம்முடைய இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய நோக்கம் ரொம்ப முக்கியம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், உண்மைதான். ஆனால் எதற்காக தேடுறோம் அப்படிங்கிற நோக்கம் ரொம்ப முக்கியம். நமக்கு முன்பதாக இருக்கிற நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் தேவனே முழுவதும் முழு பொறுப்பையும் எடுத்து செயல்பட்டாரோ அங்கெல்லாம் மனிதர்கள் சோம்பேறிகளானார்கள், நிர்விசாரம் உள்ளவர்களாய் மாறினார்கள், மதிப்பு தெரியாதவர்களாய் மாறினார்கள். அதற்கு ஆதாரமாய் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். 32:16. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்டதாயும் இருந்தது. அது தேவனே செய்ததாயும் தேவனால் எழுதப்பட்டதுமா இருந்தது. 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் அந்த நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகையை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டான். நல்ல கவனிக்கணும், தேவனே செயல்பட்டதினால், தேவனே பலகையும் செய்து தேவனே எழுதினதினால் இவருக்கு கோபம் வந்தோடனே தூக்கி போட்டு உடைச்சிட்டார். அதுதான் நான் சொல்றேன், எங்கெல்லாம் தேவனே
முழு உத்தரவாதங்களையும் எடுத்தாரோ அங்கெல்லாம் மனிதர்கள் மதிப்பு தெரியாதவர்களாய் மாறினார்கள். இப்ப God changed the system. ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துறார். 34 அதிகாரம் 1 வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். 34 கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை நீ இழைத்துக் கொண்டு நீ உடைத்து போட்ட 7 வார்த்தைகளை. அப்ப இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பலகை செய்துட்டு வா, நான் எழுதுறேன். இப்ப உடன்னு சொல்றார். ஆனா உடைக்கல. நான் இதுக்கு 2 பேர் வச்சிருக்கிறேன். திமு தீபின்னு வச்சிருக்கேன். திமுக இல்ல, திமு தீபி. திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின். திருமணத்திற்கு முன் அந்த சட்டையில என்ன கரை வந்தாலும் பயப்படுறது இல்லை. என்ன அம்மா துவைப்பாங்க. இவ்வளவு உற்சாகமா இருக்க வேண்டாம். ரைட். காஃபி குடிச்சா கூட மேல கொட்டி தான் குடிப்பேன். என்ன சர்ஃபெக்சல் இருக்க. ஆனா தீபி திருமணத்துக்கு பின்னாடி இப்படி காஃபி குடிக்கிறேன். என்ன நல்லா துவைக்கணும். அப்போ எங்கெல்லாம் பெற்றார்களே முழுவதும் செயல்பட்டார்களோ அங்கெல்லாம் பிள்ளைகள் நிர்விசாரம் உள்ளவர்களாய் மாறினார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பலகை செய்ய நான் எழுதுறேன். இப்ப கோவத்துல உட. முன்னாடி கோவம் வந்துச்சுன்னா போனை தூக்கி போட்டு உடைப்பேன். ஏன்னா டிஸ்பிளே மாத்தி தர அப்பா இருக்கார். இப்ப சண்டை வந்தா போனை ஒளிச்சு வச்சுட்டு தான் சண்டை போடுறேன். ஏன்னா நல்லா மாத்தணும். நீங்க அமைதியாவே இருங்க. காசா பணமா? இன்றைக்கு கர்த்தர் சபையோடு பேச விரும்புகிற வார்த்தையும் அதுதான். தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். யாரோ கேட்கிறீங்க, கர்த்தருக்கு வல்லமை இல்லையா? கர்த்தரால எல்லாவற்றையும் செய்ய முடியாதா? ஒரே தூதனை அனுப்பி ஒரே ராத்திரியில 1,85,000 பேரை கர்த்தரால் நிர்மூலப்படுத்த முடியுமானால் ஆண்டவருக்கு நம்முடைய உதவி தேவையில்லை. காலையிலே அருணோதய சூரியனை தண்ணீரின் மேல் உதிக்க பண்ணின போது தண்ணீர் இரத்த நிறமாய் மாறிற்று. சத்துருக்கள் தங்களுக்குள்ளே சங்காரம் உண்டாயிற்று என்று சொல்லி தங்களுக்குள்ளே வெட்டுண்டு செத்தார்கள். பட்டயத்தினால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் காட்டினால் அழிக்கப்பட்டவர்கள் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் புஸ்தகத்தில் கல்மலையினால் தேவன் அநேகரை கொன்றார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் தேவன் ஏன் முற்றிலும் செயல்படாமல் இருக்கிறார் என்றால், நமக்கு மதிப்பு தெரிய வேண்டும் என்பதற்காக. நம்முடைய பகுதியை நாம் செய்தால் தேவன் தம்முடைய பகுதியை செய்து முடிக்க போகிறார். சீக்கிரத்தில் அவர் நமக்கு நியாயம் செய்ய போகிறார். இந்த வருஷம் தேவன் சபைக்கு நியாயம் செய்ய போகிறார். விசுவாச பிள்ளைகளுக்கு நியாயம் செய்ய போகிறார். சிலருக்கு நீதி செய்கிற வருஷம். அபிஷேகம் பெற்றவர்கள் கொஞ்சம் கை தட்டி நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நான் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்குது? வேகமா நீங்க வரணும். கவனிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 ஓமைகளை நாம் வாசிக்க முடியும். என்ன கவனிங்க, வேகமா கவனிங்க, நமக்கு நேரம் இல்லை. ஒன்று, ஒரு மெய்ப்பனும் 100 ஆடுகளும். இரண்டாவது ஓமை, ஒரு ஸ்திரீயும் 10 வெள்ளிக்காசும். மூன்றாவது ஓமை, ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளும். வாய் திறந்து சொல்ல முடிந்தா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன். கவனிங்க. ஒரு மெய்ப்பனும் 100 ஆடுகளும். இரண்டாவது ஓமை, ஒரு ஸ்திரீயும் 10 வெள்ளிக்காசும். மூன்றாவது ஓமை, ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளும். இந்த 100 ஆடுகளும் ஒரு மெய்ப்பனும் உள்ள ஓமையில் ஒரு ஆடு காணாமல் போனது. அந்த ஆட்டை மெய்ப்பன் தேடி போய் தன் தோளில் போட்டு திரும்ப கொண்டு வந்தார். இந்த 10 வெள்ளிக்காசும் ஒரு ஸ்திரீயும் உள்ள ஓமையில் ஒரு வெள்ளிக்காசு காணாம போன போது அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடித்தாள். ஆனால் ஒரு தகப்பனும் 2 பிள்ளை உள்ள ஓமையில் இளையகுமாரன் காணாமல் போன போது தகப்பன் தேடி போகவில்லை, அவன் வந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகலாமே, தப்பில்லை தப்பில்லை தப்பில்லை. ஏன் இந்த கேள்வி நமக்குள்ளே எழும்பித்தான் ஆக வேண்டும். இந்த ஓமையில மெய்ப்பன் ஆடை தேடி போனார், இந்த ஓமையில ஸ்திரீ வெள்ளி காசை கண்டுபிடித்தாள். ஏன் இந்த ஓமையில மாத்திரம் ஆண்டவர் தகப்பன் இந்த பிள்ளையை தேடி போகலன்னா, ஆடுக்கு உயிர் இருக்கு, உணர்வு கிடையாது, அதனால தேடி போனார். காசுக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை, அதனால தேடி கண்டுபிடிக்கப்பட்டது. நமக்கு உயிர் இருக்கு, உணர்வும் இருக்கு, அதனால நீ வா, அப்புறம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கவனமா கேளுங்க, இந்த தகப்பன் பிள்ளை கஷ்டப்படுகிறான் என்பது நிச்சயமாய் தகப்பனுக்கு தெரிந்திருக்கும். வேகமா நீங்க வரணும். காட்டத்தி மரத்து மேல இருக்கிறது சகேவன் அவருக்கு தெரியுமானால், தன்னை காட்டி கொடுக்க போகிறது யூதாஸ் என்று அவருக்கு தெரியுமானால், அத்திமரத்திற்கு கீழ் இருக்கிறது நாத்தான்வேல் என்று அவருக்கு தெரியுமானால், தன் பிள்ளை கஷ்டப்படுகிறான் என்பது நிச்சயமாய் அவருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பி அவனை திருப்பி கொண்டு வர தகப்பன் விரும்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அவனுடைய சகலமும் செலவழிந்து போயிற்று. அப்ப அவனுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பன்றிகளுக்கு வைத்த தவிட்டை சாப்பிட மனதாயிருந்தான், அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கவனிங்க, he was in a hunger. அவன் பசியில் இருக்கிறான், அவன் தேவையில் இருக்கிறான், நிராயுத பாணியா இருக்கிறான். ஆனாலும் தகப்பன் ரொம்ப ஸ்டபனா இருக்கிறாரு. நீ பாதி தூரம் வா, மீதியை நான் செய்யறேன்னு சொல்றார். நீ பாதி தூரம் வா. இன்னைக்கு இந்த புது வருஷத்தின் துவக்க வாரத்திலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் பாதி தூரம் உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொண்டு வர வேண்டிய தூரம் வந்துவிட்டால், உங்களுக்கு விருந்து செய்வதற்கு தகப்பன் ஆயத்தம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் வாய்களை திறந்து ஜெபிக்க தொடங்கலாம். இனி கர்த்தர் முழு பொறுப்பையும் எடுக்க போகிறது இல்லை. நீங்கள் ஜெபித்தால் அவர் பதில் கொடுப்பார். நீங்கள் காலை வைத்தால் யோர்தான் குவியலாய் நிற்கும். ஒரு புதிய அபிஷேகம் இந்த காலை வேளையில் எங்கள் சபையின் நடுவில் வெளிப்படுவதாக. அவர் வெறுக்கவில்லை, அவர் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கவும் இல்லை. ஆனால் to know the value, மதிப்பு தெரியணும். அதற்கு பிறகு இளையகுமாரன் வீட்டை விட்டு போல, அதுக்கு பிறகு போகல. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி போனா நம்ம தான் திரும்பி வரணும்னு. allow them. ஆண்டவர் ஒரு ஏன்னா நிறைய பேரை தேடி தேடி போய் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்ததுனால they don't know the value. அவங்களுக்கு மதிப்பு தெரியாமல் போனது. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் செய்யத்தான் போகிறார், கர்த்தர் வரத்தான் போகிறார். ஆனால் அவர் வரும்போது என்னிடத்தில் விசுவாசத்தை காண வேண்டும். அப்ப என் பகுதி சரியா இருக்கணும். அதனாலதான் இயேசு கொல்கதா மலையில ஏறி சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது 3 மரியாள்கள் அழுதார்கள். ஒன்று மகதலேனா மரியாள், மற்றொன்று கிளையோப்பா மரியாள், மற்றொன்று இயேசுவின் தாயாராகிய மரியாள். இயேசுக்கு எல்லா மரியாளும் ஒண்ணுதான். உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். நான் சிலுவையை சுமக்கிறேன், எனக்காக அழ வேண்டாம். நான் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். எந்த ரோம முத்திரைகளாலும் என்னை பிடித்து வைக்க முடியாது, எந்த கல்லறையும் என்னை அடக்கி வைக்க முடியாது, எந்த கல்லுகளும் என்னை தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அழ வேண்டியது, நீங்கள் கவலைப்பட வேண்டியது உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? அதனுடைய அர்த்தம், என் பார்ட்டில் நான் சரியா இருப்பேன், உங்க பார்ட்டில் சரியா இருங்க. இன்னைக்கு நான் காலையிலே ஜெபத்தில் ஆயத்தப்படும் போது என்னை மிக தெளிவாக நடத்தின ஒரு வேத பகுதி இதுதான். I will come for sure. என் ஜனத்தை நான் சந்திக்க வரத்தான் போகிறேன், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் வரத்தான் போகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படி அவர் வரத்தான் போகிறார், உங்களை உயர்த்தும்படி வரத்தான் போகிறார். ஆனால் அவர் வரும்போது பிசாசுனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? தேவனை தடுக்க முடியாது, நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடி நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். ஏதேன் தோட்டத்தில் அதை தான் பிசாசு செய்தான். ஆண்டவர்கிட்ட போய் பிசாசால மொட்டை பெட்டிஷன் போட முடியல, இவங்களை ஆசீர்வதிக்க கூடாது, they are not valid ன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால் அவர்களை அழிக்க வல்லமை கொண்டவர். ஆனால் சத்துனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளை தகுதி இழக்க பண்ணினான். அவர் வந்து பார்க்கும்போது அவர்களை நிர்வாணிகளாக்கி
அதாவது அவர்களுக்கு அந்த நன்மைகளை கொடுக்க கூடாதபடி சத்துரு அவர்களை கெடுத்து வைத்திருந்தான். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா தூக்கம் வருதா? கவனமா நீங்க கேட்பீங்கன்னா, மலைக்கு போன மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பொறுமை இழந்தார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை, லிசன் ப்ளீஸ், கவனிங்க, என்ன கவனிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது. எனக்கு கடமைக்கு பிரசங்கம் பண்ண வராது, இதனால தான் நான் வர்றதில்லை. பொதுவாக கமிஷன் பேஸ்டு மினிஸ்ட்ரியை தவிர நான் வேற எதையும் செய்யறதில்லை. எகெயின் நான் சொல்றேன், நான் ஆக்சுவலி பாஸ்டர் பார்க்கத்தான் வந்தேன். ஸோ பாஸ்டர் என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் நான் காலில் வந்தேன். அதனால தூங்குகிறவர்களுக்காக என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. டீ ஏதாவது குடிச்சிட்டு வரலாமா? சுக்கு காப்பி, வடை, anything you want? What can I do for you? சார், கர்த்தர் நல்லவர். நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Satan will disqualify us. இப்போ பாஸ்டர் எனக்கு பயம் என்னன்னா, அவர் பகுதியில் அவர் கரெக்டா இருப்பார். There is no flaw in him. இந்த வேதாகமம் முழுவதும் படிச்சு பார்த்தவர்களுக்கு தெரியும், அவர் வருவேன்னா வருவார். The error will be committed in our side. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அது நம்ம சைடுல தான் வரும். 40 நாள் ஆச்சுங்க, மோசே வரல. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? immediately they tried to change the plan. தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள், கன்றுக்குட்டியை உண்டு பண்ணினார்கள். இப்போ மோசே, ஆண்டவர் சொல்றார், மோசே உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், நீ வேகமாய் கீழே போ. வருவேன்னு சொன்னவர் கீழே வந்தார், ஆனா ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவங்களுக்கு கொடுக்கும்படி கொண்டு வந்த கற்பலகைகளை அவர்களுக்கு முன்பதாக உடைத்து போட்டார். இந்த காலை வேளையில நான் கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன், வருவேன்னு சொன்னவர் வருவார், நமக்கு செய்வேன்னு சொன்னவர் செய்வார். உங்க தலையை பொற்கிரீடத்தினால் அலங்கரிக்கிறவர் வரத்தான் போகிறார். நீங்க அவசரப்படாம, அவருக்காக உங்கள் பிரதிஷ்டையை இழக்காமல், உங்கள் விசுவாசத்தை இழக்காமல், உங்கள் நம்பிக்கை இழக்காமல் காத்திருப்பீர்களானா, நான் இப்படி சொல்றேன், அவர் வந்து தரணும்னு நினைச்சத நம்மளை பார்த்துட்டு, நம்ம நிலைமையை பார்த்துட்டு உடைத்து விடாமல் நம் கைகளில் தருவதற்கு ஆயத்தமுள்ள ஒரு சபையாக இந்த மாராநாதா பாப்டிஸ்ட் சபை இருக்கட்டும்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் என்று சொல்லி கை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்ன? நம்முடைய ஸ்கேட்டர், நம்மளை ஸ்கேட்டர் பண்ணி நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணுவான். ஏன்னா அவரை ஒண்ணும் செய்ய முடியாது. அவருடைய பார்ட் வெரி கிளியர். இப்படி சொல்றேன், அவருடைய ரூட் ரொம்ப கிளியர். No man can stop him. அவரை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. அவர் வருவார். ஆனால் அவர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? This is the question. மத்தேயு 24:44 மனுஷகுமாரன் வரும்போது இந்த நாளிகையில் அவர் வருவார் என்பதை நீங்கள் அறியாதபடியினால் விழித்திருங்கள். 46வது வருஷம் வசனம் வாசிக்கலாம். 46, 24, 46. டைம் எடுக்காதீங்க, சீக்கிரம். மனுஷகுமாரன் வரும்போது அப்படி செய்கிறவனாக பாக்கியவான். அப்ப அவர் வரும்போது, அப்ப திரும்ப திரும்ப வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், அவர் வருவார். He will come. அதனாலதான் சீஷர்கள் ஒரு மேகம் அவரை உயரே, he was ascended to the heaven. அப்போஸ்தலர் 1:10-11 வாசிக்க வேண்டாம். இயேசு அவர்கள் கண்கள் காண ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சீஷர்கள் அண்ணாந்து பார்க்கிறார்கள். அப்பொழுது 2 தூதர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்கள் காண எப்படி இந்த இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்ப வரப்போகிறார். அப்போ what is the solid message for the church? சபைக்கு தீர்க்கமான செய்தி என்ன? அவர் வரப்போகிறார், அவர் வருவார். நியாயம் தீர்க்க மட்டுமல்ல, நம்முடைய அவமானங்களுக்கு சரி கட்டும்படி வரப்போகிறார், நம்முடைய நிந்தைகளுக்கு சரி கட்டும்படி வரப்போகிறார். மார்த்தாள் சொன்னது போல கடைசி நாளிலே உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, இப்பொழுது மரித்த உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்கும்படி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படி அவர் வருவார்.
என்னை உயர்த்தும்படி அவர் வருவார். என் கண்ணீரை துடைக்கும்படி வருவார். என் மரண இருளின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கும்படி அவர் வருவார். ரெண்டு நிமிஷம் கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த பிலீஃப் சிஸ்டத்தை, இந்த நம்பிக்கையை சபை ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். அவர் வரத்தான் போகிறார். அவர் வரத்தான் போகிறார். வாலிப பிள்ளைங்க அறிக்கை செய்யுங்க, பெரியவங்க அறிக்கை செய்யுங்க. He will come. அவர் வரத்தான் போகிறார். அப்ப அவர் வரும்போது நான் சரியா இருக்கணும். இந்த பார்ட்டுக்காக மட்டும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வருடம் கர்த்தர் நிச்சயமாய் before this June அநேகருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும்படி அவர் வருவார். அதைத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அவர் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆனா அவர் வரும்போது நம்மிடத்துல விசுவாசத்தை பார்க்கணும். இதே கண்ணீர், இதே ஆராதனை, இதே பிரதிஷ்டை பார்க்கணும். ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பார்க்க முடியாதுன்னு சொல்றார். I can't see. நான் வரும்போது அது இருக்காதா. காலையிலேயே பயமுறுத்தாதீங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் அதுதான் பேசுகிறார். அவர் வரும்போது நான் என் வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்க்கிறேன். எங்கேயாவது எனக்கு ஒரு நன்மை நடக்காமல் போயிருந்தால் அதை நான் சார்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது, எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது என் மேலதான் தப்பு இருந்திருக்கு. நான் உங்களை சொல்லல, I'm talking about myself. ஏதாயிலும் ஒரு விஷயத்தை தேவன் எனக்கு தர முடியாமல் போனதற்கு நான் தான் காரணமா இருந்திருக்கேனே தவிர அவரிடத்தில் ஒரு பிழையும் இல்லை. வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப நம்பர் 1, அவர் வரும்போது என்னிடத்துல விசுவாசத்தை காண வேண்டும். Can God see faith in you? அந்த விசுவாசத்தை பார்க்கணும். வேகமா வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6-7 வசனங்கள். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமடைய வேண்டும் என்று, இந்த வார்த்தையை சொல்லுங்க, விரும்புகிறாயா? கொஞ்சம் நல்ல சத்த வாயை நல்ல திறந்து பேசுங்கள. விரும்புகிறாயா? அந்த பிரதர் சைடு விரும்புகிறாயா? எல்லா இடங்களிலும் இயேசு ஜனங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அத்தியாவசியமாய் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்தது விசுவாசத்தை தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விசுவாசித்தபடி உனக்காக கிடப்பது. 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலுக்குள் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கவில்லை. எல்லா இடங்களிலும் இயேசு அற்புதம் செய்வதற்கும் வியாதிகளை சுகமாக்குவதற்கும் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்த ஒன்று விசுவாசம். ஆனா இந்த மனிதனிடத்தில் மாத்திரம் விசுவாசிக்கிறாயா என்று கேட்காமல் விரும்புகிறாயா என்று கேட்ட. எத்தனை பேருக்கு இந்த வித்தியாசம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. விரும்புகிறாயான்னு கேட்டார். நான் கேட்டேன், ஆண்டவரே, இந்த மனிதனிடத்தில் மாத்திரம் ஏன் விரும்புகிறாயான்னு கேட்டீங்கன்னு கேட்டா அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் விசுவாசிச்சதுனாலதான் பெதஸ்தாவுக்கு வந்தான். பெதஸ்தாவுக்கு வந்த பிறகு விரும்புறான்னு கேட்டார். We are already believers. நாம் ஏற்கனவே விசுவாசிக்கிற விசுவாசிகள் தான். ஆனால் விசுவாசித்து தான் அவன் விசுவாசிக்கலன்னு அவன் பெதஸ்தாவுக்கு வந்திருக்க மாட்டான். ஹலோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். விசுவாசிக்கலன்னா சபைக்கு நாம வரமாட்டோம். விசுவாசிக்கலன்னா இப்படி ஆராதனையில வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டோம். விசுவாசிக்கலன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்க மாட்டோம். விசுவாசிக்கலன்னா காணிக்கை போட்டிருக்க மாட்டோம். விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனை ஆராதித்திருக்க மாட்டோம். இப்ப ஆண்டவர் சபையினிடத்தில் கேட்கிற கேள்வி, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கல. விசுவாசித்ததுனால நாம் பெதஸ்தாவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் விரும்புகிறியா என்று கேட்கிறார். ஏன் கேட்டார்னா, 38 வருஷமாய் அவன் நெடுங்காலமாய் வியாதியஸ்தனாய் இருந்ததுனால அவங்கிட்ட விரும்புறியான்னு கேட்கிறார். ஏன்னா டிலே வில் கில் யுவர் டிசையர். தாமதங்கள் விருப்பங்களை கொல்லக்கூடிய வல்லமை பெற்றது. தாமதங்களுக்கு விருப்பங்களை கொல்லக்கூடிய வல்லமை உண்டு. ஒரு விஷயங்களுக்காக ரொம்ப காத்திருந்துட்டோம்னா நமக்கு அந்த விஷயத்துல ஒரு 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 வெறுப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. நாம் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? 38 வருஷமாய் அவன் காத்திருந்ததினால் அவனுக்குள்ள இந்த விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார். 109ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரமாய் போகும். ஒரு விஷயத்திற்காக ரொம்ப வருஷம் காத்திருந்து விட்டோமானால் அந்த விருப்பங்கள் செத்து
போய்விடும். விருப்பங்கள் விரும்புவதற்கு பதிலாக அவன் சாபத்தை விரும்ப தொடங்குகிறான். 109 சங்கீதம் 17வது வசனம்னு சொன்னேன். 19 Psalm 19 verse 17 கொஞ்சம் டிஸ்ப்ளேல போடுங்க. 109 சங்கீதம் 17 so that people can see that. வாசிக்கலாம் 109:17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அப்படின்னா என்ன? மனிதர்கள் இன்றைக்கு காலங்கள் தாமதமாக ஆக எதை விரும்புகிறார்கள்? மரணத்தை விரும்புகிறார்கள், தோல்வியை விரும்புகிறார்கள், அவமானத்தை விரும்புகிறார்களே தவிர அதை நம்பாதீங்க. கவனிங்க, அதை நம்பாதீங்க. என்னைக்குமே நம்ம கையில வச்சிருக்கிற பைபிளை நம்புறது தான் நமக்கு நல்லது. எனக்கு அது மேல நம்பிக்கை போக கூடாது. இன் ஜீசஸ் நேம். நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கை உயர்த்தி. அப்ப இயேசு கேட்கிறார், நீ விரும்புகிறாயான்னு கேட்கிறார். உடனே அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? 7வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். 3 ஸ்டேட்மெண்ட் அவன் இயேசுவிடத்திலே சொல்லுகிறான். வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விட. லிசன், முதல்ல அவன் சொல்லுகிற காரணம் கவனிங்க. என்னை குளத்தில் கொண்டு போய் விட. நிச்சயமாக இந்த வார்த்தை அவன் சொல்லும் போது இயேசு கண்டிப்பாக சிரித்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெதஸ்தாவில் 5 மண்டபங்கள் உண்டு. வேகமா சொல்லுங்க, 5 மண்டபங்கள் உண்டு. இந்த 5 மண்டபங்கள்ல 2 மண்டபத்தில் மட்டும் வியாதியஸ்தர்கள், மற்ற 3 மண்டபங்கள்ல வாலண்டியர்ஸ் இருந்ததாக பைபிள்ல போடல. இந்த 5 மண்டபங்களிலும் குருடர், செவிடர், சூம்பின கைவுடையவர்கள், முடவர்கள், சப்பானிகள் இருந்தார்கள். இந்த 5 மண்டபங்கள் நிரம்ப வியாதியஸ்தர்கள் நிறைந்திருந்தார்கள். நான் சொல்லுகிறேன், யார் யாருக்கு உதவி செய்ய முடியும்? Nobody can help nobody. யாரும் யாருக்கு உதவி செய்ய முடியாது. தங்கச்சிங்க கவனிங்கம்மா, கவனிங்க. யாரும் யாருக்கு உதவி செய்ய முடியாது. Because everybody is a patient. எல்லாரும் ஒவ்வொரு பேஷியன்ட். இங்க கொஞ்சம் பேஷியன்ட் உட்கார்ந்து இருப்பாங்க, நாளைக்கு ஹோம்வொர்க் எழுதலையேன்னு. நாளைக்கு மேக்ஸ் டீச்சர் நமக்கு ஹோம்வொர்க் சொன்னாங்களே செய்யலையே, அசைன்மெண்ட் எழுதலையே, ப்ராஜெக்ட் செய்யலையேன்னு இங்க வாலிப பிள்ளைகள் ஒரு கூட்ட பேஷியன்ஸ். கம்பெனியில வேலை பார்க்கறவங்களுக்கு டார்கெட் முடிக்கலையே, அவங்க ஒரு பேஷியன்ட். கடன் வாங்கினவர்கள் கடன் அடைக்க முடியலைன்னு ஒரு பேஷியன்ட். ஊழியம் செய்யறவங்க தேவன் சித்தம் செய்ய முடியலையே, தேவன் தந்த தரிசனம். எவ்ரிபடி இஸ் a patient. இந்த சபைக்குள் இருக்கிற அத்தனை பேரும் தேவை உடையவர்கள். ஆனா இவன் என்ன சொல்றான்? என்ன குளத்துல கொண்டு போய் கூட்டி போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. இயேசு சொல்றாரு, யார் யாருக்கு உதவி செய்ய முடியாது. ஒருத்தனுக்கு கை பிரச்சனைனா ஒருத்தனுக்கு கால் பிரச்சனை, ஒருத்தனுக்கு தலை பிரச்சனைனா ஒருத்தனுக்கு முதுகு பிரச்சனை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுன்னு எனக்கு தெரியல. எவ்ரிபடி இஸ் இன் a problem. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, சில நேரம் நாம இப்படி நம்மள மீறி பஸ்ட் அவுட் ஆகி சொல்லிடுறோம். என் அண்ணன் நல்லா தானே இருக்கிறான், என் அண்ணனுக்கு ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது? என் கூட பிறப்பு நல்லா தானே இருக்குது, எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ண முடியாது? நான் உங்களுக்கு சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்குரிய பிரச்சனை இருக்கு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 10,000 ரூபாய்க்குரிய பிரச்சனை இருக்கு. 5,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு 5,000 ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு. தினக்கூலியாய் வேலை செய்யறவங்களுக்கு அதுக்குரிய பிரச்சனை இருக்கு. நான் கண்ணீரோடு தாழ்மையோடு சொல்லுகிறேன், யாரும் உங்களுக்கு உதவி செய்யலன்னு இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க ஒரு வெளிப்பாடோட வரணும். உங்க இருதயத்துல சிலரை ஏற்றுக்கொள்ளணும். யார் மேலையும் கசப்பா இருக்க கூடாது. ஏன்னா everybody is in a problem. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆகையால் என்னை நானே பலத்தினால் இடைக்கட்டி ஓட வேண்டுமே தவிர I never expect anybody. இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், என் அண்ணன் எனக்கு உதவி செய்யல, என் அக்கா எனக்கு உதவி செய்யல, எங்க பாஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணல? No, no. Everybody is in a problem. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Everybody is in their own problem. Everybody is in a problem. இந்த புது வருஷ துவக்கத்தில் மாரநாதா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, don't blame. Don't blame anybody. யாரையும் blame பண்ணாதீங்க, யாரையும் blame பண்ணாதீங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கலாமே, அவங்க என் பிள்ளையை படிக்க வச்சிருக்கலாமே, அவங்க என்ன அங்க கூட்டிட்டு போய் விட்டுருக்கலாமே, அவங்க எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கலாமே. ஆண்டவர் கேட்கிறார், யாருக்கு உதவி செய்ய முடியும்? Everybody is in a patient. எல்லாரும் patient. 5 மண்டபங்களிலும் வியாதியஸ்தர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனா இவன் எதிர்பார்க்கிறான், என்ன கூட்டி கொண்டு போய் விட யாரும் இல்லை. நம்ம பெதஸ்தா குளத்துல வாலண்டியர்ஸ் வைக்கலையே. சில பெரிய இடங்கள்ல நீங்க போனீங்கன்னா, சில ஜூ அல்லது பெரிய மால்ஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா உள்ளே ஒரு கார் இருக்கு. இன்னைக்கு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுருக்காங்க. அந்த ஏர்போர்ட்ல இந்த சின்ன கார்ஸ், பேட்டரி கார்ஸ்,
என்ன சொன்னா புரியும்? முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு 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 பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போறதுக்கு நம்ம நடந்து தான் போடும். இப்போ பேட்டரி கார்ஸ் ஆர் அவைலபிள். அதுல ஒரு 5-6 பேர் ஏறி அப்படியே தூத்திட்டு போயிடலாம். அப்படி ஒரு பேட்டரி கார் பெதெஸ்தாவில் இல்லையே. எவ்ரிபடி இஸ் இன் a need. எல்லாரும் தேவையோடு இருக்கிறார்கள். நம்பர் 2, அவன் சொல்லுகிறான், நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் முந்தி அதில் இறங்கி விடுகிறான். கவனிச்சீங்களா? வேகமா, டைம் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே அப்படின்னா இவன் என்ன நினைச்சான்னா, நம்ம போலாம், குளத்தை சுத்தில 5 இந்த கிராமத்துல படிக்கட்டெல்லாம் இருக்கும், படித்தரன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தெரியல. நீங்க இன்டர்நேஷனல் பீப்புள், அதனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த குளத்துல படித்தரைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது 4-5 பேர் சேர்ந்து குளிக்க போவோம். எல்லாம் தவளை மாதிரி தரையில உட்கார்ந்துருப்போம், குளிரும். எவனாவது ஒருத்தர் டமால்னு தண்ணிக்குள்ள குதிப்பான். அவன் குதிச்சோடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை முங்கிட்டோன்னா குளிர் போயிடும். நீங்க இறங்குற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். சாடிட்டீங்க அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எந்த குளிரும் உங்களுக்கு தெரியாது. அப்படி நிறைய படித்தர இருக்கும். நாங்க சில நேரம் லீவ் டைம்ல எல்லாம் குளிக்க போன அந்த சைடு பெண்கள் துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, இங்க எவனாவது மாடு குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு we are having options, நம்ம அந்த பக்கம் போகலாம், அங்க போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில இடங்கள் இருக்கும். இவன் அப்படித்தான் நினைச்சிட்டு, கவனிங்க, நம்ம போனோம், ஷாம்பெல்லாம் போட்டு நல்லா குளிச்சுட்டு சுகமா வெளியில வரலான்னு நினைச்சான். when he come to the field, இடத்திற்கு வந்த பிறகு அவனுக்கு தெரியுது, there was a complete competition. பெரிய போட்டி நிலவுகிறது. அங்கே நீயா நானானு முந்தி அடிக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில சொல்கிறேன், nothing is going to be easy. எதுவும் உங்களுக்கு ஈஸியா இருக்க போகிறது இல்லை. எதுவும் ஈஸியா இருக்க போகிறது இல்லை. ஊழியம் நமக்கு ஈஸியா இருக்க போகிறது இல்லை. we are in a competition. நான் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுகிறேன், nothing is going to be easy. எதுவும் உனக்கு ஈஸியா இருக்க போகிறது இல்லை. வெறும் 55 ப்ரொபேஷனரி ஆபீசர் PO போஸ்டிங்காக 1,25,000 பேர் பரீட்சை எழுதுற உலகம் சார் இது. 125 சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு 6 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிற உலகம் இது. we are in a competition. அவன் சொல்றான், என்னால போட்டி போட முடியல ஆண்டவரே, ஏன்னா I am in a competition. நான் ஒரு போட்டி உள்ள உலகத்தில். வாலிபர்கள் கவனிங்க, நான் ஒரு போட்டி. அப்ப இவன் எனக்கு சொல்றான், எனக்கு மனுஷ உதவி இல்லாம என்னால போக முடியல. நம்பர் 2, என்னால போட்டியில நின்று ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. மூன்றாவது சொல்லுகிறான், நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான். இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், முந்தி. இந்த முந்தி என்றால் கனம் பண்ணுவது. ரோமர் 12:13 சொல்லுகிறது, கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள். மார்க் 14:7 சொல்லுகிறது, நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக இவளின் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். 1 ராஜாக்கள் 18:46 ஆகாபின் ரதத்திற்கு முந்தி எலியா ஓடினார். முந்துவது என்பது கனம் பண்ணுவது. ஆண்டவரே, மற்றவர்களை போல கவனிங்க, கொஞ்சம் உற்சாகமா இருங்க. என்னால கனம் பண்ண முடியல. இவன் தன்னுடைய பலவீனங்கள் எத்தனை பலவீனங்கள் சொன்னார். 1, மனுஷனுடைய உதவி இல்லாம என்னால போக முடியல. 2, என்னால போட்டியில நின்று ஜெயிக்க முடியக்கூடிய பலனோ சக்தியோ திறமையோ எனக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ். அன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ பார்க்கிறேன். அது என்ன, அபாக்கஸா? அபாக்கஸ். ஒரு டீச்சர் சொல்றாங்க, ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, ஒரு டீச்சர் காம்படிஷன் நடக்குது. ஒரு டீச்சர் சொல்றாங்க, இங்க கவனிங்க, என்ன கவனிங்க, 265 பிளஸ். அந்த பிள்ளை பேப்பர்ல பேனா இல்ல, நத்திங் இன் ஹேண்ட். 265 மைனஸ் 472.75 டிவைடட் பை 2. அது எல்லாம் மைண்ட்லயே சொல்லுது. இப்படி சொல்லுது. ஒரு 10ல இருந்து 20 நம்பர். நமக்கு 2 நம்பரை பிளஸ் பண்ண சொன்னாலே 3 மணி நேரம் முக்கிட்டு கிடப்பேன் நான். உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் 25 பிளஸ் 25 எனக்கு தெரியும். 24 பிளஸ் 37 பக்கத்துல காப்பி அடிச்சு தான் எழுதுவேன். ஆனா அந்த பிள்ளை அவ்வளவு கால்குலேஷன், மெண்டல் கால்குலேஷன். 25 நம்பர்ஸ் மாத்தி பிளஸ் மைனஸ் டிவைடட் சப்ட்ராக்டட் இப்படி மைண்ட்லயே பாஸ்டர் கால்குலேஷன் போட்டு ஆன்சர் சொல்லுது. that was exactly correct. இப்படிப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகளோட 5ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்ச ஞானேஷால போட்டி போட முடியாது. நான் சொல்றது புரிந்தவங்களுக்கு புரியும். ஞானவான்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். 2ஆம் கிளாஸ்ல ஆப் ஸ்டோர்னா என்னன்னு தெரியுது, பிளே ஸ்டோர்னா என்னன்னு தெரியுது. ஆந்திராவில் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி
அமேசான்ல 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானா. கேன் யூ இமேஜின்? இந்த சந்ததியோட எங்களால போட்டி போட முடியலன்னு சொல்றான். நீங்க இல்ல, கூட வரல, கடமைக்காக வந்திருக்கிறீங்க ஆராதனைக்கு. நல்லது, வாழ்த்துக்கள், காட் பிளஸ் யூ. நல்ல கவனிக்கணும். ஆனா மூணாவது சொல்றேன், என்னால கனம் பண்ண முடியல பாஸ்டர். இந்த 3 தோல்வி. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த 3 காரியங்களையும் இவன் சொன்ன பிறகு ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லியிருப்பார்னு நான் நினைச்சேன்னா, கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். உன்னால மனுஷ உதவி இல்லாம குளத்துக்கு இறங்க முடியாது, உன்னால போட்டி போட முடியாது, அல்லது உன்னால கனம் பண்ண முடியாதுன்னா உனக்கு ஏன் நான் சுகம் தரணும்னு சொல்லுவார்னு நான் நினைச்சா, நான் பிரசங்கிக்கிற இயேசு என்ன சொன்னார் பாருங்க, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்கிட்ட 3 பலவீனங்கள் இருந்தாலும் உன்னிடத்தில் கவனிங்க, உன்னிடத்தில் நான் கவர்ந்த ஒரு விஷயம் இருக்கு. உன்னால மனுஷ உதவி இல்லாம ஓட முடியாதுங்கிறத நீ ஒத்துக்கிட்ட. உன்னால போட்டியில நிற்க முடியாதுதா, உன்னால கனம் பண்ண முடியலதா. ஆனா 38 வருஷம் என்னை தவிர வேறு ஒரு தெய்வத்துக்கிட்ட போகாமல் இருந்த அந்த தகுதியை வைத்து இன்னைக்கு பகல் நம்ம சபைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ போட்டியில நிற்காம ஒரு வெற்றியை நான் தரப்போகிறேன். வித்தவுட் காம்படிஷன். கை தட்ட முடிந்தவங்க மட்டும் கை தட்டுங்க. யாரோட கர்த்தர் பேசுகிறார்? யாரோ தம்பிங்க கொஞ்சம் உற்சாகமாகுங்க வாலிபர்கள். யாரோ நினைக்கிறீங்க இந்த சமுதாயத்துல இனி என்னால போட்டி போட முடியுமா? என் வயது சப்போர்ட் பண்ணுமா? என் ஹெல்த் சப்போர்ட் பண்ணுமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், காம்படிஷன்ல நிற்காம ஜெபத்தை வைத்து ஜெயிக்க கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். காத்திருந்து ஜெயிக்க கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு வல்ல அபிஷேகம் இந்த காலை வேளையில். there is a hope. இந்த பின்னாடி இருக்கிறவங்க கை தட்டக்கூடாதுன்னா அல்லது பிரைஸ் பண்ணக்கூடாதுன்னா ஓகே. ஓராபாபா ஷரபா கதலபாயா சதா ரேமாமா சந்தனா. கவனிங்க, there is a strategy to win the battle. நான் சொல்ற எல்லா பேட்டிலையும் போட்டியில நின்னு ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேட்டில முழங்கால நின்னு ஜெயிக்கலாம், சில பேட்டில காத்திருந்து ஜெயிக்கலாம். யாரோ சொல்றீங்க எனக்கு பணம் இல்லை, யாரோ சொல்றீங்க எனக்கு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பொருளாதாரம் இல்லை, பரவாயில்லை. You are having another strategy. That strategy is called prayer. ஜெபம் என்கிற முறையை கையாளுங்க. அதுல போட்டியில நிற்காம உன்னால ஜெயிக்க முடியும். இந்த 2026வது வருஷம் முடியும் போது சில குடும்பங்களை பார்த்து சிலர் ஆச்சரியப்பட போறாங்க. போட்டி இல்லாம ஜெயிச்ச குடும்பம், போட்டி இல்லாத ஜெயிச்ச ஒரு சபை துடியலூர் சபை என்று சொல்ல ஆவியானவர் கிருபை செய்வார். நீ போட்டியில நிற்க வேண்டாம், நீ ஓட வேண்டாம், நீ கைத்தட்ட வேண்டாம். ஓ, யூஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிரேயர். யூஸ் த பாஸ்டர். இந்த சபை ஜெபத்தை கையில் எடுக்கட்டும், இந்த சபை உபவாசத்தை கையில் எடுக்கட்டும். இலா மசிஹா. நீங்க ஜெபத்தை கையில் எடுங்க, உபவாசத்தை கையில் எடுங்க, ஆராதிக்கிறத கையில் எடுங்க, இடைவிடாமல் அவரை தொழுது கொள்ளுகிறத கையில் எடுங்க. 38 வருஷம் தேவனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. அந்நிய தேவர்கள் அவனோடு இருந்ததில்லை. நானே அவனோடு இருந்தேன் சொன்னது போல 38 years. எத்தனை பேருக்கு புரியுது? போட்டியில நின்னு தான் வரணும்டா ஞானேஷ் இங்க வந்திருக்க முடியாது. ஏன்னா நான் போட்டியில நிற்க தகுதியற்றவன். I am not at all eligible to join and accompany in this competition. But I handle another one strategy. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மறைமுகமா, எனக்கு மனுஷ உதவி இல்லாம எதையும் செய்ய முடியாது, என்னால போட்டி போட முடியாது, என்னால கனம் பண்ண அந்த அளவுக்கு, ஆனா என்னால உங்க சமூகத்துல காத்திருக்க முடியும். எல்லாரும் எல்லா ஏரியாஸ்லயும் ஸ்ட்ராங் கிடையாது, ஆனா நீங்க எல்லா ஏரியால வீக்கும் கிடையாது. யூ ஆர் ஸ்ட்ராங் எனஃப் இன் சம் ஏரியா. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்கிட்ட ரொம்ப டிசிப்ளின் எதிர்பார்க்க கூடாது, ஆனா ஐ வில் போர் அவுட் மை எனர்ஜி. என்னால இந்த பிக்சர்ல இருந்து உங்களால என்ன பார்க்க முடியுதுன்னா, அவன் பலவீனமான எல்லைகளை விட்டுட்டு அவன் பலமுள்ள எல்லை மட்டும் இயேசு கவர்ந்தான். மனுஷன் பார்த்தா நம்ம பலவீனத்தை முதல்ல பார்ப்பான், ஆண்டவர் பார்த்தா உங்க பலத்தை தான் முதல்ல பார்ப்பான். இவன் தம் பலவீனத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன அதெல்லாம் கவர்ல, அதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா 38 வருஷம் எப்படி நீ எனக்காக காத்திருந்த?
எப்படி வெயிட் பண்ண முடிந்தது? ஒரு 3 நாள் காய்ச்சல் குணமாகலனாலே 3 டாக்டரை மாத்திரம், எத்தனை மெடிசின்ஸ் சேஞ்ச் பண்றோம். 38 வருஷம் தெய்வத்தை மாத்தலையே. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து பாருங்க. யுத்தம் இல்லாமல், போட்டி இல்லாம ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவா. நிறைய பேருக்கு பயம் வந்துச்சு, வெளியில சொல்லலைனாலும் how I am going to win this battle. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல ஒரு பிசினஸ் பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு ஊழியம் செய்யறது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் நினைக்கிறேன் I am well அப்படின்னு நினைக்கிறேன். Then I came to the competition. என்னை விட பலசாலிகள் இருக்கிறாங்க, என்னை விட யுத்த மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் இதில் எப்படி ஜெயிக்க போறேன்? 40 வருஷம் 45 வருஷம் ஊழியத்துல சாதித்தவர்களோட எப்படி இவன் வந்தான்னு கேட்டா, I used another strategy. It's called prayer. It's called meditation. It's called என்னால அவங்க கூட போட்டி போட முடியாது. ஆனா மணிக்கூறுகள் உங்க சமூகத்துல உங்க பாதத்தை முத்தமிட்டு ஆள முடியும். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஓரா மாமா சாந்தலபாயா டலபாயா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. சத்தமா, கண்ணீர் சிந்தும் காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. பாடலாமே. நீங்க தானப்பா என் கூடவே, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இன்றைக்கு இந்த காலை முதல் ஆராதனையிலே போட்டி இல்லாமல் சில குடும்பங்கள் ஜெயிக்க போகிறார்கள். ஓ, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த போட்டியிலும் உன் பிள்ளைகளை நிறுத்த விடாமல். யாரோ இப்படி சொல்றீங்க, I am crossing my 40s. என் 40 நான் கடந்துட்டேன், என் 50 தாண்டிட்டேன், இனி நான் போட்டியில் நின்று ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இல்லை. என் மகளுக்கு சொல் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Without allowing, God will never allow you to be in a competition. உன்னை விட வயது குறைந்தவர்களோட உன்னை போட்டியில நிறுத்த மாட்டார். உன்னை விட ஜூனியரோட உன்னை போட்டியில நிறுத்த மாட்டார். உனக்கு வேறு ஒரு முறையில் வெற்றி தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் கை தட்டியோ வாய் திறந்தோ அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இனி ஓடி ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இனி ஃபாஸ்டிங் இருக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. பட் தேவராஜ்யத்தில் another one strategy இருக்கு. வாழ்க்கை there is no end, there is a bend. அவ்வளவுதான். நீங்க முடிவுன்னு நினைக்கிறீங்க, but there is a turning point. இவருடைய 38 வருஷம் காத்திருந்ததில் இயேசுவை கவர்ந்தது. இந்த வருஷம் உங்களால எதை செய்ய முடியுமோ அதை பெஸ்டா செய்யுங்க. செய்ய முடியாதது பற்றி கவலைப்படாதீங்க. என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாதது பற்றி விட்டுருங்க. மனுஷ உதவி இல்லையா விட்டுருங்க. காம்படிஷன் எனக்கு முடியலையா விட்டுருங்க. அது செய்ய முடியல, இது செய்ய. ஆனா என்ன செய்ய முடியும் அதை பெஸ்டா செய்யுங்க. அவன் சொல்றான், என்னால காத்திருக்க முடியும். 38 வருஷம் வேற எங்கேயும் போகல. வந்தாரா இல்லையா?
அவர் வருவார். அவர் வரும்போது நம்ம கிட்ட விருப்பம் இருக்கணும். வேகமா வாங்க. அவர் வரும்போது நம்ம கிட்ட விருப்பம் இருக்கணும். அவர் வரும்போது நம்ம கிட்ட விருப்பம் இருக்கணும். இந்த விருப்பங்கள் சாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? டிலே, தாமதங்கள் விருப்பங்களை கொல்லும். என் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். ஐ எம் செல்ஃப் எக்ஸாமினிங் மை லைஃப். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வரும்போது இருந்த விருப்பங்கள் சில நேரம் நம்ம அறியாம இட் இஸ் ட்ரௌனிங். ஒரு இரும்பு தண்ணி கடியிலே அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் வெட்டி வீழ்த்தும் போது அவன் கை ஸ்லிப் ஆகி எப்படி அந்த இரும்பு தண்ணீரில் மூழ்கி போனது போல சில நேரங்களில் நம்முடைய கையில் இருக்கிற நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பங்கள் எல்லாம் தண்ணீரில் அமிழ்ந்து போகிறது. ஆனாலும் சில நேரங்களில் கர்த்தர் அதை மிதக்க பண்ணுகிற தேவன். Why this desire is dying? அவர் வரும்போது விருப்பத்தை கெடுத்துரும். அந்த விருப்பம் ஜனங்களுக்குள்ள இல்லாம போயிடும். அதனாலதான் கேட்கிறார், 38 வருஷம் கழிச்சு உன்னை சுகமாக்க வந்திருக்கிறேன், நீ விரும்புறியான்னு கேட்கிறார். வேகமா கற்றுக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 14:14 ப்ளீஸ் டிஸ்பிளேல போடுங்க. ஆதியாகமம் 14:14. ஆதியாகமம் 14:14. தன் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். To avoid sleep. வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். தன் சகோதரர் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில், இன்னொரு தடவை வாசிக்கலாம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. லிசன் கேர்ஃபுல்லி. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கூடாரத்தில் 318 பிள்ளைங்க பிறந்திருக்கு. இது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. தனக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கு முன்னாடி தான் கூடாரத்தில் தன் வேலைக்காரிகளுக்கு அல்லது தன்னுடைய மெய்ட் என்று சொல்லப்படுகிற தனக்கு கீழ் வேலை செய்கிறவர்களுக்கு 318 பிள்ளைகள். ஜஸ்ட் இமேஜின். தனக்கு ஒரு அற்புதம் நடக்கல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு பிறகுதான் தானம். ஆனா தனக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே அவள் கூடாரத்தில் 318 பிள்ளைகள் தன் வீட்டிலே பிறந்த. லிசன் கேர்ஃபுல்லி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்துச்சுன்னு போடல. ஹலோ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிறந்துச்சுன்னு போடல, சத்திரத்துல பிறந்ததுன்னு போடல, மாட்டு தொழுவத்துல பிறந்ததுன்னு போடல. தனக்கு பல வருஷமாய் பிள்ளை இல்லாத போது தன் கூடாரத்தில் 318 பிள்ளைங்க பிறந்துட்டோம். ஒருத்தி உயிரோடு இருக்கிறான்னா she is great. அதனாலதான் இவளை ஜாதிகளுக்கு தாயாக்கினா, அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினா. ஏன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடக்காத போது என் வீட்டுல நான் குடிச்சு மீத வச்ச உமன்ஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சவளுக்கு பிள்ளை பிறக்குது. என்னை விட விசுவாசத்துல குறைவா இருக்கிறவளுக்கு அற்புதம் பிறக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் பிறக்கிறது, வாக்குத்தத்தங்கள் பிறக்கிறது, யாருக்கோ நன்மைகள் பிறக்கிறது. ஆனால் எனக்கு நடக்கவில்லையேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். இவ்வளத்தையும் பார்த்த பிறகு உன் விருப்பம் சாகாமல் இருக்குமானால் உன்னை சந்திக்க நான் வருவேன். எல்லாருக்கும் எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இமேஜின். இந்த பெண்ணால ஏற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேச வேண்டியது இருக்கு, பட் யூ ஆர் நாட் ரெடி. பாஸ்டர், 318 பிள்ளைங்க தன் கண்ணு முன்னாடி ஒருத்தியா பெற்றிருப்பா. இது என்ன தவளையா? மோர் தேன் ஒன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு இருக்கிற கால்குலேஷன் படி இந்த பிள்ளைங்க பிறந்துட்டு மட்டும் போட்டா பரவாயில்ல, 10 நாள் இருந்துட்டு போயிட்டு போட்டோம். நோ, அந்த பிள்ளைகள் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அவங்களுக்கு இவன் ஆயுதம் தரிப்பிக்கிறான். Abraham raised them. Just imagine. தான் வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடக்காத போது தான் கூடாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்குது, என் ஆபீஸ்ல அற்புதம் நடக்குது, என் ஃபெல்லோ ஒர்க்கருக்கு அற்புதம் நடக்குது, என் சக விசுவாசிக்கு அற்புதம் நடக்குது. இதையெல்லாம் பார்த்ததுனாலதான் சாராள், நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ பிறக்கிற பிள்ளைகளை பார்த்து சாராள் சோர்ந்து போக வேண்டாம். இது தேவைக்காக பிறக்கிற பிள்ளைகள். இந்த 318 பிள்ளைங்க பேர் பைபிள்ல இல்ல. இவங்க ஒரு ஒரு யுத்தத்துக்காக பயன்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா உனக்கு பிறக்க போகிறவைகள் தேசத்தை ஆள போகிறவைகள். குவாலிட்டியான வார்த்தைகளை தரையில விடாதீங்க. பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். இது மளிகை கடையில வாங்கின சரக்கு இல்ல சார். இது மளிகை கடையில வாங்கின சரக்கு இல்ல. டோன்ட் எல்லாம் கத்துரபா சதலா. அன்பு சகோதரி, யாருக்கோ பிறக்குதுன்னு பயம் சோர்ந்து போயிடாதீங்க. உனக்கு பிறக்க போகிறது 1000 தலைமுறை மட்டும். 1000 தலைமுறை மட்டும். மேசியாவை கொண்டு வர போகிற சந்ததி. கை தட்டணும்னா நல்ல தட்டுங்க. 6
ஆராதிக்கணும்னா நல்லா ஆராதிங்க. Don't give up. Don't give up. மாரநாதா, don't give up. விசுவாசிகளே, don't give up. அன்பு சகோதரா, don't give up. ஜெபிக்காதவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் நடக்குது. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இடைப்பட்ட காலத்தில் தேவனை தேடி தன் சொந்த தேசத்தை, இனத்தை, உறவுகளை, தகப்பனுடைய தொழில் எல்லாம் விட்டுட்டு வந்த எனக்கு நடக்கலையே. I am sacrificing. நான் ஏதோ ஒரு விஷயத்துல கிரயம் செலுத்துகிறேன். ஆனா எனக்கு நடக்கல. ஆனா என் வீட்டுல வேலை செய்கிற வேலைக்காரிகளுக்கு நடக்கிறது. இதெல்லாம் பார்த்ததனுடைய எஃபெக்ட் ஆதியாகமம் 16:2. வேகமாய் ஆதியாகமம். இதெல்லாம் பார்த்ததனுடைய எஃபெக்ட் ஆதியாகமம் 16:2. இதெல்லாம் பார்த்ததனுடைய விளைவு சாராய் ஆபிரகாமை நோக்கி, லிசன், இதுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சீங்கன்னா, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களை கடத்தி கொண்டு போன பாதை ரொம்ப பயங்கரம். இவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி 318 பிள்ளைங்க பிறந்தாங்க. இது உங்களுக்கு புதுசா இருக்குன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இல்ல எனக்கு முன்னாடியே தெரியும்னா எனக்கு நீங்க சொல்லித்தாங்க. ஜஸ்ட் இமேஜின். ஜெபம் பண்ணுகிற, தேவனை விசுவாசிக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஆனா அவ வீட்டுல அவ கையால சம்பளம் வாங்குறவளுக்கு பிள்ளை பிறக்குது. ஒரு சாதாரண சகோதரன் ஒரு கேம்புக்கு வந்திருந்தார். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்ல சொன்னாரு, உன் கிராமத்தை தாண்டி போகாத உன்னை, you are going to travel beyond continents. யூரோப் போன்ற நாடுகளுக்கு கர்த்தர் உன்னை கூட்டிட்டு போவார். within 6 months எனக்கு மெசேஜ் போடுறார், அண்ணே I am going to France, pray for me. today I am going to Singapore. நம்ம சங்கரங்கோயில் தாண்டல வண்டி. என்ன சொல்றேன், நான் சங்கரங்கோயில் தாண்டல, ஆனா என் கூடாரத்தில் பிள்ளைங்க பிறகுது. ஜஸ்ட் இமேஜின். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, ஆனா அபிமலேக்கு அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேருக்குடைய மலட்டு கற்பத்துக்காக ஜெபம் பண்றாரு. கர்த்தர் குணமாக்கி அத்தனை பேருக்கும் பிள்ளை பிறகுது. ஜஸ்ட் இமேஜின். தனக்கு ஒரு அற்புதம் நடக்காத போது அவன் கண்களுக்கு முன்பதாகவும் மனைவி கண்களுக்கு முன்பதாகவும் எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்கிறதை காண்பிக்கிறார். நான் முதல்ல சொன்னேன் 318 பிள்ளைங்க பிறந்தது. அடுத்து ஆகாருக்கு பிள்ளை பிறகுது. இதெல்லாம் பார்த்த உடனே they came to a conclusion. இனி நமக்கு இல்ல, இனி நமக்கு இல்ல, இனி நமக்கு இல்ல, இனி நமக்கு இல்ல. ஏன்னா நான் குடிச்சு வச்சிருப்பேன் இல்லையா, நான் அப்படி இமேஜின் பண்றேன். ஆபிரகாம் வந்து இந்த அம்மாவுக்கு உமன்ஸ் ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்திருப்பாரு. இது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பொய் சொல்லாதீங்க. என்ன டி புரோட்டீன் வாங்கி கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் வேலைக்காரிங்க குடிச்சு பிள்ளை பிறக்குது. உங்ககிட்ட போய் சொல்லுவேன், நான் காலையிலேயே உங்களை திட்டக்கூடாதுன்னு தான் நான் ஒரு மாதிரி, ஆனா வருது எனக்கு இங்க வரைக்கும். சோம்பேறிகளா இருக்க கூடாது. நல்ல உற்சாகமா கையை உயர்த்தி, இந்த அம்மா வச்சிருந்த உமன்ஸ் ஹார்லிக்ஸை ஒழிச்சு சாப்பிட்டவளுக்கு எல்லாம் பிள்ளை பிறக்குது. இந்த அம்மா ட்ரை கிரேப்ஸ் என்ன, அத்திப்பழம் என்ன எல்லாம் சாப்பிட்டு இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படித்தான் அதை எடுத்துக்கணும். இப்போ முடிவுக்கு வந்துட்டா, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை, எல்லாரும் சொல்லுங்களேன், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஆனா listen to this, கர்த்தர் அடைச்சாருங்கிறது உண்மைதான், ஆனா நிரந்தரமா அடைக்கல, திறக்கிற மாதிரி தான் அடைத்திருக்கிறார். கை தட்டுனா நல்ல தட்டுங்க. அடைச்சிருக்கிறாரு, ஆனா திறக்கிற மாதிரி தான் அடைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்புறதை சொல்றேன். It is not a permanent shutdown, it is a temporary shutdown. உங்களை நிரந்தரமாய் வியாதியை அடைக்கல, திறக்கிற மாதிரி தான் அடைத்திருக்கிறார். எங்க சாதாரண மனுஷனே தான் வீட்டுக்கு செய்கிற கதவை அடைக்கிற மாதிரி செய்யறது மட்டும் இல்ல, திறக்கிற மாதிரி செய்கிறார். ராத்திரியிலே அடைக்கிற கதவு பகலிலே திறக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு ராத்திரி உண்டானால் உங்களுக்கு ஒரு பகல் உண்டு. If there is a night, there is a day. சிலருடைய கதவுகள் திறக்கப்பட போகிறது. எப்பத்தா ஓராபா சந்தராதனா
சேர்ல உட்கார்றவங்க கொஞ்சம் கை தட்டி ஆராதிங்க. It is not a permanent shutdown. It is not a permanent shutdown. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யாரோ முடிவெடுத்துட்டீங்க, இனிய வாழ்க்கை திறக்காது, இனிய குடும்பத்தில் பொருளாதாரம் திறக்காது. யார் சொன்னது? அடைத்தவர். ஏய் மசிஹா குஃப்ராபா கட்டாலா, ஒரு வல்லமை புறப்படட்டும். இந்த வார்த்தையை அனுப்பி ஜனத்தை குணமாக்கும். Don't decide that. Don't decide that. நம்ம என்ன முடிவெடுத்துட்டாங்கன்னா பெர்மனன்ட் அடைச்சிட்டார். நான் சொல்றேன், செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு அடைக்கல. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்ப்பம் திறந்து பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம். அப்ப கர்ப்பத்தை எப்படி வடிவமைச்சிருக்கிறாரு? திறக்கவும் பூட்டவும். கேட்கல தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கர்ப்பம் திறந்து பிறக்கிற பிள்ளை எல்லாம் கர்த்தருக்குரியதாகும். அப்படின்னா கர்ப்பம் அடைக்கிறது மட்டும் அவர் வேலை இல்ல, கர்ப்பம் திறக்கிறது அவர் வேலை. யாராகிலும் உங்கள் வாழ்க்கை அடைபட்டிருக்கிறது என்று வந்திருக்கிறீர்களா? God is going to open it again. ஏதாவது ஒரு சீசன் வரைக்கும் அடைப்பார். அப்போ உடனே நினைச்சிடக்கூடாது இது நிரந்தரமா அடைச்சிட்டாருன்னு. என் கூட வர்றீங்களா? கொஞ்சம் தூரம் முடிச்சிடுறேன். ஆண்டவர் நோவாவுக்கு பேழை சொல்லும் போது 3 வசனங்கள் வாசிக்கலாம். எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 6:16, ஆதியாகமம் 7:16, ஆதியாகமம் 8:6. நான் முடிக்க போறேன். ஆதியாகமம் 6:16, ஆதியாகமம் 6:16 எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 6:16, ஆதியாகமம் 6:16. ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, எங்க மாஸ்டர் பில்டருங்க இவரு. மாஸ்டர் பில்டர் எப்படி கட்டுறாரு பாருங்க. ஒரு பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாளத்தில் அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து ரைட் கதவு செய்ய சொல்றாரு. ஜன்னல் உற்சாகமா இருக்கிறீங்களா? கதவு செய்ய சொல்றாரு. ஜன்னல் 7:16 வாசிங்க. 7:16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு, சரி how he manufacturing this, how he planned this. முதல்ல கதவு ஜன்னல் செய்ய சொல்றாரு, அப்புறம் அடைக்கிறார். but that was not an end. 8:6 நான் முடிக்கிறேன். 8:6 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து. ஆண்டவருடைய திட்டம் எப்படி வேலை செய்யுது? முதல்ல செய்ய சொல்றாரு, அதுல ஓபன் க்ளோஸ் வச்சு செய்ய சொல்றாரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம குடும்பத்தை எல்லாம் உள்ள விட்டுட்டு கதவை அடைச்சிட்டாரு, that was the end. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் நோவாவே உனக்கு தெரியலையா லாக் வச்சிருக்கேன். உங்ககிட்ட இதை பேசிருக்க கூடாது. we are the right person சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்களேன். அடைச்சவரு எப்படி நோவா பேழையை வடிவமைச்சிருக்கிறார் பாத்தீங்களா? திறக்கிற மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாழ்க்கையை திறப்பாருங்க. ஏன் அடைச்சிருக்கிறார்னு சொல்லட்டுமா? சுற்றிலும் தண்ணி இருக்கு. you are under judgment. you are under judgment. judgment முடிகிற வரைக்கும் உன் கதவை நான் அடைச்சு வச்சிருக்கிறேன். வேண்டாம். ஏசாயா 26:20 சினம் கடந்து போக மட்டும் உள்ளறைக்குள் புகுந்து உன் கதவை அடைத்துக்கொள். எதற்காக கர்த்தர் கதவை அடைக்கிறார் தெரியுமா? உங்களை பழி வாங்குறதுக்கல்ல. ஜலம் வற்றி போகட்டும், தண்ணீர் வற்றி போகட்டும். உலகத்தோடு நீங்கள் வாரிக்கொண்டு போகப்படாமல், உலகத்தோடு நீங்கள் அழிந்து போகாமல், உலகத்தினுடைய தண்ணீர் சாக்கடை உங்களுக்குள்ள வளாமல் இருக்கும்படி கர்த்தர் கதவை அடைக்கிறார். ஆனால் ஜலம் குறைந்து போன பிறகு ஜன்னலை திறந்தார். ஜலம் வற்றி போன பிற்பாடு கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் பலுகி பிறகி இயேசுவின் நாமத்தில் அடைத்தவர் நிரந்தரமாய் அடைக்கவில்லை, திறக்கிற மாதிரி தான் அடைத்திருக்கிறார். இன்னைக்கு பகல் எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? தேவனை ஆராதிக்க போறீங்க. உங்க விருப்பத்தை இழந்துராதீங்க. உங்க விருப்பத்தை இழந்துராதீங்க. உங்க விருப்பத்தை இழந்துராதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் டிசைர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அடைச்சிட்டார், அவ்வளவுதான், இனி திறக்கப்படாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடாதிருங்கள். திறக்கிற மாதிரி தான் அடைத்திருக்கிறார். திறக்கிற மாதிரி தான் அடைத்திருக்கிறார். 2 செகண்ட் கை தட்டுங்க பார்க்கலாம். சிலர் வாழ்க்கையில அடைபட்டதெல்லாம் திறக்கப்படுகிறது இந்த வருஷம்.
அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. நீங்க எத்தனை பேருக்கு நன்மை நடக்கட்டும், உங்க விருப்பத்தை இழந்துடாதீங்க. இவ்வளவுதான் உற்சாகமா உங்களுக்கு? கைத்தட்டுறது மட்டும் உற்சாகம் இல்லைங்க, உங்க ஸ்பிரிட் பீயிங்ல அனல் வேணும். உங்க கண்ணு முன்னாடி எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் பிறக்கட்டும், உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா எனக்கு பிறக்க போகிறது சீசனுக்கு பிறக்க போகிற பிள்ளை அல்ல, தலைமுறை தலைமுறையாய் நன்மை சுமக்க போகிற. அததான் மத்தேயு 24:37 வாசிக்கிறோம். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனின் காலத்தில் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நோவா காலத்தில் நடந்த நியாய தீர்ப்பு மட்டுமல்ல, நோவா காலத்தில் பூட்டி திறந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் பூட்டப்பட்ட கதவுகள் நமக்காக திறக்கப்பட போகிறது. நோவா காலத்தில் மட்டுமல்ல, நமக்காகவும் திறக்க போகிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், வருவேன்னு சொன்னவர் வந்தார். ஆதியாகமம் 18:14 வாசிக்க வேண்டாம். ஓ, ஆபிரகாம் சாராள் கூடாரங்களுக்குள்ளே 3 புருஷர்கள் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். சாராள் நகைத்தாள். இப்ப எத்தனை பேருக்கு மெசேஜ் புரியுது? அவர் வந்தார், பட் she laughed. நம்ம இதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றோம். சாராள் நகைத்தாள், விசுவாசம் இல்லைன்னு. அந்த இடத்துல நான் இருந்தா தூக்கு போட்டு செத்துருப்பேன். அந்த அம்மா சிரிக்கத்தான் செய்தாங்க. நீங்க உண்மையை ரியலா இல்ல, ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கீங்க. என் கண்ணு முன்னாடி 318 பிள்ளைங்களை பிறந்துட்டு நான் உயிரோடு இருக்கிறேனே. அதனாலதான் பாஸ்டர் அவ சிரிச்ச போது தூதர்கள் அவளை கண்டிக்கல. நீங்க ஜஸ்ட் இமேஜின், சகரியா அவிசுவாசப்பட்ட போது ஊமையனாக்குன பரலோகம் இவளை கண்டம் பண்ணவும் இல்லை, இவளை தண்டிக்கல. ஏன்னா இவளுக்கு நன்மை நடக்கிறதுக்கு முன்னாடி 318 பிள்ளைங்களை பார்த்துட்டோம், விசுவாசத்தை விடாம இருந்தாளே. நீ நகைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரே தவிர, அந்த நகைச்சதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததா பைபிள்ல there is no evidence. ஆனா சகரியாவுக்கு இமீடியட் பனிஷ்மெண்ட். இது எப்படி ஆகும்னா, கிழவனா இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளா இருக்கலாம் சொன்ன உடனே இது சம்பவிக்கிற வரைக்கும் நீ ஊமையனா இருப்பன்னு சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட். ஆனா அவளுக்கு he said nothing. என்ன 318 பிள்ளைங்களை பார்த்துட்டோம். தன் கண்ணு முன்னாடி ஆகாருக்கு பிள்ளை பிறந்து இஸ்மவேல் வளர்ந்த பிறகும் ஆபிரகாம் தன் கண்களுக்கு முன்பதாக போய் அபிமெலேக்கினுடைய பிள்ளை வேலைக்காரிகளுடைய கற்பங்களுக்காக ஜெபித்த போதிலும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விடவில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர் வருவார், அவர் வருவார். He will come, he will come. அவர் நியாயம் செய்ய வருவார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார். அவர் வரும்போது என் விருப்பம் செத்துறக்கூடாது. ஒரு செகண்ட் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரமா நம்ம கன்க்ளூட் பண்ணணும். நீங்க வருவீங்கப்பா. பேச மாட்டேங்கிறீங்களே தங்கச்சிங்க எல்லாம். அவர் வருவார் அண்ணே. He will come. Don't lose your desire sister. He will come. உன் மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியும். அவர் வருவா. இழந்துடாதீங்க. என்ன, உங்க கண்ணு முன்னாடி பல காரியங்கள் நடக்கிறத பார்த்துட்டு நகைச்சிட்டு இனி எனக்கு நடக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. அடைத்தவர் திறக்கிற மாதிரி தான் அடைத்திருக்கிறார். ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை நம்பிக்கையை தருகிறதுன்னு எனக்கு தெரியல. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். நீங்க ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6, 7 வசனங்கள். சீக்கிரமா வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி. கவனிங்க. இப்போ நாளைக்கு அவனுக்கு சிறை சேதம். முந்தின நாள் ராத்திரி ஆயிற்று. யாருக்கு நம்பிக்கை இருக்கும்? ஃபீஸ் கட்டுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே சிலருக்கு விசுவாசம் போயிடும்.
இன்னும் 10 நாள் இருக்கு, ஃபெய்த் போயிடும். 1 மாதம் இருந்தாலே ஃபெய்த் போயிடும். நியூ இயருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே துணி எடுக்கலன்னு சிலருக்கு நம்பிக்கை போயிட்டு சண்டை வந்துட்டு வீட்டுல. எங்க ஊர்ல, உங்க ஊர்ல இல்ல. 60 நாட்கள் இருந்த பிறகும் நம்பிக்கை இழந்து போகிறவர்கள் நடுவுல அடுத்து இந்த மார்ச்ல தான் this is going to be happen. ஆனா இப்பவே வீட்டுல சண்டை கலக்கம். ஆனா நாளைக்கு அவனை சிரசேதம் பண்ண போறாங்க. முந்தின நாள் ராத்திரி, just imagine the mindset of Peter. பேதுருனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அவன் காக்கப்பட்டிருக்கையில் 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவும் முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து, லிசன், வருவேன்னு சொன்னவர் வந்தார். மெசேஜ் எத்தனை பேருக்கு விளங்குது? வருவேன்னு சொன்னவர் வந்தார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் வந்ததும் விஷயம் இல்ல, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. அடுத்த வார்த்தை படிக்கலாம், சேர்ந்து வாசி. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டு என் பின்னே வா என்று அவன் அப்படியே செய்தான். நான் கேட்கிறேன், நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட். Almost he was prepared for his death. இந்த நேரத்துல மிட் நைட்ல நான் நினைக்கிறேன் 11:45 வந்திருப்பார் நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சொல்ல வந்திருப்பார், ஹாப்பி டெத் டேன்னு சொல்றதுக்கு வந்திருப்பார் அப்படின்னு நினைச்சா. ஆனா பைபிள்ல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, தூங்கிட்டு இருக்கிறவன முதல்ல எழுப்புனா நம்ம தமிழ்நாட்டுல முதல்ல அடி கிடைக்கும். அல்லது நான் எங்க இருக்கேன்னு கேட்பாங்க. எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்கீங்க. அவன் கான்சியஸுக்கு வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும். அதனாலதான் நீங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளை எழுப்பும் போது பாருங்க, எழுப்பி அவங்க தேவியர் இன் மெடிடேஷன். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. 10 நிமிஷம். தூக்கத்தில் எழுப்புன உடனே, மை நேம் இஸ் பீட்டர், ஒன்ஸ் அப்பான் a time I was a fisherman அப்படி சொல்லிருப்பானா? ஆனா எனக்கு ஆச்சரியம், அவனை எழுப்பின உடனே பாதரட்சையை தொடுத்துக் கொண்டோன்னு பாதரட்சையை தொடுத்துக் கொண்டான், அறையை கட்டி கொண்டா, போர்வையை போத்திக் கொண்டா. நான் கேட்கிறேன், இதெல்லாம் எங்க இருந்துச்சு பீட்டர்னு கேட்டா, பக்கத்துல வச்சிருந்தேன். அவர் வருவார்னு எனக்கு தெரியும், அவர் வருவார்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், சத்ருவுக்கு முன்னாடி தேவன் முந்த போறார் பாஸ்டர். சத்ரு முந்துறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல கர்த்தர் முந்த போறார். வியாதி முந்தறதுக்கு முன்னாடி சுகம் முந்த போகிறது. பிரச்சனை சபரகட்டா, கைகளை தட்டுக பார்க்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வருவதற்கு குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அறையிலே தூதன் வந்தார். ஓ மாரநாதா பாப்டிஸ்ட் சர்ச், கர்த்தர் சொல்லுகிறார், ஓ பிரச்சனைகளுக்கு முன்னாடி நான் முந்த போகிறேன். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கொஞ்சம் கை தட்டுங்க வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, தப்பு இல்ல. எல்லாமா மாமா மட தட்டாதீங்க தம்பி, நல்ல கை தட்டுங்க, நல்ல ஆராதிங்க. worship the Lord. மசேகேட்டல்ல பக்கத்தராதல. கவனிங்க, நம்ம எப்படி பழகிட்டோம், எப்படி வாழ்ந்துட்டோம்னா, அந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே வந்துட்டோம்னா வீட்டுக்குள்ள வர்றதுதான் நமக்கு விருப்பமே தவிர, செருப்பு இங்க கலத்தி போடுவோம், ஐடி கார்டு அங்க கலத்தி போடுவோம். அப்புறம் அது எப்ப தேடுவோம்னா திங்கக்கிழமை தான் தேடுதல் வேட்டா இருக்கும். ஆனா இது கூட தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? அங்க ஒருத்தருக்கு தூங்கி விடுறாரு. வாழ்த்துக்கள், வெல்கம் 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 வெல்கம், தேங்க்யூ. இந்த வெள்ளிக்கிழமை சிலவன் வருவான். சின்ன பிள்ளைங்க கதையெல்லாம் கேட்டீங்கன்னா, திங்கக்கிழமை காலையில தான் அவன் ஸ்கூல் பேக்கை தேடும் மம்மி. அப்புறம் புலன் விசாரணை எல்லாம் பண்ணும்போது பாட்டி வீட்டுக்கு போயிருப்பான் அவன். வெள்ளிக்கிழமை பாட்டி வீட்டுல பேக்கை வச்சுட்டு இங்க வந்திருப்பான் மாடு மேய்க்க. இந்த கழுதை என்ன படிச்சிருக்கோம்? நான் சொல்றது அந்த கழுதை என்ன படிச்சிருக்கோம்? அந்த கழுதை. அப்புறம் காலையில இந்த அப்பாவை எழுப்பி பேக் எடுத்துட்டு வர சொல்லும். யாரு? இந்த அம்மா. இவரு பெத்த கடமைக்கு போவார். போய் பாட்டி வீட்டுல, பாட்டின்னா இவருக்கு மாமியார். நான் சொல்றது விளங்குதா? ஆமா. அது அங்க பேக் எப்படி போச்சது? பானிபூரி சாப்பிட போகும்போது அங்க வச்சது. அப்புறம் சாட்டர்டே சண்டே அவன் பேக மறந்துட்டான். ஆனா நான் கேட்கிறேன், சிறைச்சாலைக்குள்ள அவரு வந்து உன்னை எழுப்பும் போது நீ உடனே செருப்ப தேடினான்னு போடல, பாதரட்சையை தொடுத்துக்கொள்.
அறையை கட்டிக்கொள், உன் போர்வையை போத்திக் கொண்டு என் பின்னாடி வான். நான் கேட்கிறேன், பேதுருவே எங்க இருந்ததெல்லாம்? அவர் சொல்றாரு, அவர் வருவார்னு எனக்கு தெரியும். நான் எப்படி சொல்லட்டுமா? உங்களுக்காக ஜெபம் பண்ணினவங்க கூட நம்பிக்கை இழந்து போகலாம், உங்களை அழைத்தவர் மறக்கவே மாட்டார். நீங்க வெளியில வரணும்னு உங்களுக்காக யாரோ ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க கூட நம்பிக்கை இழந்து போகலாம். ஆனா உங்களை அழைத்த, நான் கேட்கிறேன், எப்படி இவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன்னு கேட்டா, கெனசரேத்து கடற்கரையில படகையும் வலையை விட்டு என் பின்னே வான்னு கூப்பிட்ட போது அவர் எனக்கு கொடுத்த நம்பிக்கை கொஞ்ச நஞ்சம் இல்ல. அவர் எனக்கு கொடுத்த நம்பிக்கை கொஞ்ச நஞ்சம் இல்ல. நான் இதை என்ன யோசிக்கிறேன்னா, சரீரம் தூங்கி கொண்டிருந்தாலும் mentally he was prepared. mentally he was prepared. மனதளவில் ஆயத்தமாயிருந்தார். இதுக்கு பேர் தான் மிலிட்டரி நாப்னு சொல்றாங்க. கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. மிலிட்டரி நாப். மிலிட்டரி நாப்னா என்ன தெரியுமா? ராத்திரியிலேயே ஷேவிங் எல்லாம் ஷேவ் பண்ணிடுவாங்க, எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு போய் படுப்பாங்களாம். ட்ரெஸ்ஸோட போட்டு படுத்திருப்பாங்க. காலையில பரேடுக்கு விசில் ஊதுன உடனே அவங்க முகத்தை கழுவாங்க, பிரஷ் பண்ணுவாங்க. they will go for the march past. சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், be prepared, be prepared, your master is coming. உன் ராஜா வரப்போகிறார், உன் ராஜா வரப்போகிறார், ஆயத்தமாயிரு. உன்னை 4 அடுக்கு காவலை விட்டு வெளியே கொண்டு வர போகிறார். எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன். சிலருக்கு ஷிஃப்டிங் நடக்க போகிறது, சிலருக்கு முன்னேற்றம் நடக்க போகிறது, சிலருடைய எதிர்காலத்தில் வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. கை கொண்டு வந்தவங்க நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி mentally prepared. வாலிப பிள்ளைங்க மென்டலி ஆயத்தமாகுங்க, மென்டலி ஆயத்தமாகுங்க. அவர் வரத்தான் போகிறார், அவர் வரத்தான் போகிறார். அவர் வரும்போது நான் ஆயத்தம் இல்லாம போயிடக்கூடாது, அவர் வரும்போது நான் விருப்பம் இல்லாம போயிடக்கூடாது, அவர் வரும்போது நான் நிமிஷம் உள்ளவனாய் மாறிடக்கூடாது. எந்த நிமிஷம் வந்து என் செருப்பு போட சொன்னாலும் நான் போட ரெடியா இருக்கணும். எந்த நிமிஷம் வந்து வா ஊழியத்துக்கு நான் வரணும். எந்த நிமிஷம் வந்து மைக்க கொடுத்து பிரசங்கம் பண்ண சொன்ன பிரசங்கம் பண்ணணும். Don't give up my brother, don't give up my brother. இனியா நடக்க போகுது நினைக்காதீங்க, கடைசி நிமிஷத்துல கூட அவர் வருவார். அல்லது ஸ்தோத்திரமாவது படி ஜெபிங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்படி, வரத்தான் போகிறார், அவர் வரத்தான் போகிறார். அவர் சைடுல ஒரு பிரச்சனை இருக்க போறதில்லை. ஆனா அவர் வரும்போது என்கிட்ட விசுவாசத்தை பார்க்கணுமே, அவர் வரும்போது என்கிட்ட விருப்பம் இருக்கணுமே. அவர் வரும்போது நான் ஆயத்தம் இல்லாம போயிடக்கூடாது. அநேகருக்கு இன்னைக்கு ஒரு மனநிலைமையில இருந்து ஒரு மாற்றம் வரட்டும். இனியா நடக்க போகுது, இனியா திறக்க போகுது, வருவா. நீங்களா ஜெபிங்க பார்க்கலாம். பாஸ்டர் கிட்ட மைக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க ஒரு வார்த்தை உங்க சத்தத்தை உயர்த்தலாமே. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க வருவீங்கப்பா. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. என்ன பக்கத்துல வச்சுக்கோங்க. மென்டலி ப்ரிப்பேர்டா இருங்க. சிலர் பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுங்க. சிலரை ஆண்டவர் நகர்த்த போகிறார். சில குடும்பத்தில் மூவ்மெண்ட் உண்டாக போகிறது. சிலருடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு மாற்றப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கை சிறைச்சாலையில முடியாது. சத்துருவுக்கு முன்னாடி கர்த்தர் முந்த போறார். உங்க வாழ்க்கையில சத்துருவா தேவனான்னு கேட்டா தேவன் தான் முந்துவா. கைகளை உயர்த்துவீங்களா? கைகளை உயர்த்துவீங்களா? என் பகுதியில நான் சரியா இருக்கணுமே, என் பகுதியில நான் சரியா இருக்கணுமே. நான் தான் தவறுவேன். எனக்கு புரிஞ்சிச்சு, நான் தான் தவறுவேன். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் புரிஞ்சது? நான் தான் தவறுவேன். I am going to make a mistake. நான் தான் தவறுவேன். நீங்க வருவீங்கப்பா. நீங்க வரும்போது விசுவாசத்தை காணணும். இதே பிரதிஷ்டை இருக்கணும், இதே கண்ணீர் இருக்கணும், இதே ஆராதனை இருக்கணும். அவர் வரும்போது இப்ப
இப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் எவனோ அவன் பாக்கியவான். ஓ ராமா சேகேனி அந்தலபா ஷடலபாயா. ஜெபிங்க. யாரும் இப்ப கைத்தட்ட வேண்டாம், கைத்தட்ட வேண்டாம். ஜெபம் மட்டும் பண்ணுங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். எஸ், அடைத்தது உண்மைதான். ஆனா நிரந்தரமா அடைக்கல, திறக்கிற மாதிரி தான் அடைத்திருக்கிறார். ஆகையால் என் அடிமை பெண்ணோடு சேரும், அவளால் என் வீடு கட்டப்படட்டும். நோ, அவளால் அல்ல, உங்களை கொண்டு தொடங்கினதை கர்த்தர் உங்கள் மூலமாகவே கட்ட போகிறார். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, whatever God started through you. சகரியா 4:9. உங்கள் கை இதற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கையே அதை கட்டி தீர்க்க போகிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்துக பார்க்கலாம். இந்த முதல் ஆராதனையிலே ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. நல்ல 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 கை தட்டுங்க. ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வரட்டும் இந்த வருஷம். எனிதிங், எப்ப வேண்டுமானாலும் வருவார். உன் தலையை கிரீடத்தால் அலங்கரிக்கும்படி உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவித்து உன்மேல் தன் கிரீடத்தை பூக்க பண்ணுகிறவர். விசுவாசம் உள்ளவங்க நல்ல கை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி. எத்தனை பிள்ளைகள் பிறக்கட்டும், எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கட்டும், எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போகட்டும், எத்தனை பேர் பாட்டு எழுதட்டும். ஆனா ஓ சீசன் வரும்போது ஓ கதவுகள் திறக்கப்படும், உன் கதவுகள் திறக்கப்படும். எப்பத்தா 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 ஃபயர் ஃபயர் ஃபயர். சகதகதரா. ஆவியை பெற்றவங்க கைகளை தட்டுங்க. ரிசீவ் ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர். சத்துருவுக்கு முன்னாடி கர்த்தர் முந்த போகிறார். சத்துருவுக்கு முன்னாடி கர்த்தர் முந்த போகிறார். இல்ல, நான் எல்லா நம்பிக்கை இழந்துட்டேன்னு சொல்லாதீங்க, எல்லா கிரிப் இழந்துட்டேன்னு சொல்லாதீங்க. மறுபடி டேக் ரெடி ஆஃப் யுவர் டாக்குமெண்ட்ஸ். உன் டாக்குமெண்ட்டை ரீப்ரிப்பேர் பண்ணுங்க, உன் பயோடேட்டாவை ரீடெடிகேட் பண்ணுங்க. ஓ ரபா கயாலாபா, ரீஷெட்யூல் யுவர் லைஃப். தேர் இஸ் a message is coming. கைகளை தட்டும்போது அநேக குடும்பங்கள்ல விடுதலை வருகிறது. கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. பிதாவே, நீர் வரத்தான் போகிறீர். ஆனால் நாங்கள் தகுதி இழந்து விடக்கூடாது, நாங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகி விடாதபடி எங்க பகுதியில நாங்க கொஞ்சம் கவனமா இருக்க எங்களுக்கு கிருபைக்காக, எங்க ஊழியக்காரருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். உங்க கைகளை உயர்த்துங்க. சத்துரு வருவதற்கு முன்பதாக கர்த்தர் முந்த போகிறார். ஜெபித்தவர்கள் மறக்கலாம், அழைத்தவர் மறக்கவே மாட்டார். ஜெபித்தவர்கள் மறக்கலாம். கூட பிறந்த சகோதரி சொல்லுகிறாள், செத்து 4 நாள் ஆச்சு, நாருமே, இனி நம்பிக்கை இல்லை. கூட பிறந்தவர்கள் நம்பிக்கை இழக்கலாம், பெற்றோர்கள் நம்பிக்கை இழக்கலாம், ஜெபித்தவர்கள் நம்பிக்கை இழக்கலாம். அழைத்தவர் இன்னும் ஆயத்தமாயிருக்கிறார். 4 நாளுக்கு பிறகு உன்னை வெளியே கொண்டு வர அவர் வல்லமை உடையவர், அவர் வல்லமை உடையவர். கை தட்டுறவங்க நல்ல தட்டுங்க. இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லுகிறார். யார் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். உன்னை சந்திக்கும்படி வருவா. சிலருடைய இருதயங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சிறை கதவுகளின் நடுவில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல நம்பிக்கை பிரகாசிக்கிறது. இதுதான் முடிவு என்று வந்திருக்கிற உன் வாழ்க்கையிலே there is a light shines மசிகா உரபகாயானோ. கைகளை தட்டுங்க. அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார். போட்டி இல்லாம நீங்க ஜெயிக்க போறீங்க. பணத்தை வச்சு பந்தயத்தில் நிற்கிறவர்கள் நடுவில், திறமைகளை வைத்து பந்தயத்தில் நிற்கிறவர்கள் நடுவில் ஜெபத்தை வைத்து ஜெயிக்க போகிறோம். முழங்கால நின்று ஜெயிக்க போகிறோம். காத்திருந்து
தொடர்ந்து ஜெயிக்க போகிறோம். இது கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற ஆலோசனை. இந்த வருஷம் நீ ஜெபத்தை, தேவ சமூகத்தை, உபவாசத்தை கையாளுவீர்களானால் வேற ஒரு டைரக்ஷன்ல நீ வெற்றி பெற போகிறாய். அநேகர் ஆச்சரியப்படுவாங்க, இந்த பிள்ளை எப்படி ஜெயிச்சது, இந்த குடும்பம் எப்படி ஜெயிச்சது. ஓ ரபா காயாலோ ரியாதாரா, கைகளை தட்டுங்க. ஃபயர்.